மாதிரி இருக்கும். ஆனால் கிறிஸ்டாவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கிறிஸ்டா கொஞ்சம் லோவாக இருக்கும். இது ஃபார்ச்சுனர் பக்கத்தில் நிற்கும் போது அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபார்ச்சுனர் தான் இருக்கிறதுல ஹைட்டு டாப்பு வேறு பெஸ்ட்டு வெஹிக்கிள் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ச்சுனர் போயிடுங்க. காசு நிறைய இருந்துச்சுன்னா 1 கோடி அப்பு அப்படின்னா நீங்கள் 1 கோடி வண்டி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு 60 லட்சம் இருக்குன்னா நீங்கள் ஃபார்ச்சுனர் போயிடுங்க. ஓகேங்களா, பெஸ்ட்டு குட்டு. உண்மையாக வந்து அந்த வண்டியே 11 வருதுங்களா மைலேஜ், ஃபார்ச்சுனரே அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரில, 11 தருதுன்றாங்க. இந்த வண்டி 14 தருது பெட்ரோலே. ஓகேங்களா, அதான் என்னால் யோசிக்க முடியல. என்னடா இத்தியாவே 14 தர மாட்டேங்குது. அதான் யோசிக்கிறேன், இந்த வண்டி 11 தருதா, 14 தருதா, 15 தருதான்னு யோசிக்கிறேன். பெட்ரோல் வண்டி இந்த வண்டி ஹைப்ரிட்னால 14 15 தருதுன்னு நினைக்கிறேன். பேட்டரிலையும் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இவி மோடு என்னன்னே தெரிலங்க, செக் பண்ணி பார்த்துருமா. இவி மோட், இவி டிரைவ் மோடு. ஓகே, டிரைவ் மோட்னா ஈக்கோ அங்கே பாருங்க, பவர் மாறுதுங்க. டிரைவ் மோடு போட்டால் ஈக்கோ மோடு, பவர் மோடு. ஓகே, பவர் மோடு, ஈக்கோ மோடு 2 மோடு மாறுது. ஓகேங்களா, இந்த டிரைவ் மோடை ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே பாருங்கள் பவரு, பிடபிள்யூஆர், அப்புறம் ஈக்கோ. ஓகேங்க, ஈக்கோனா மைலேஜ். ஓகேங்களா, நம்ம எந்த மோடில் வேணாலும் வச்சுக்கலாம், நார்மல் மோட்லேயும் வச்சுக்கலாம். இவி மோட்னா என்ன எதுவுமே தெரில. ஓகேங்களா, ஓல்டு பார்க்கிங் வியூவு அதெல்லாம் தெரில. ஓகேங்களா, தெரியாது, நம்ம தெரியாதே இருக்கலாம், தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வண்டியை நல்லா ஃபுல்லாக கரைச்சி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் ரிவ்யூ பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டி மைக் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. இது ஒரு மைக்கு போலுது. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வண்டியோட ரிவ்யூ. இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். இதனோட அதை கைட்டி வச்சுக்கிறாங்க. ஆமாங்க, இது ஏதோ உடச்சி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, வேலையாக போச்சு. இன்னத்தை கைட்டி வச்சு வண்டி வாங்கினா கொஞ்சம் பத்திரமா வச்சுங்க. ஓகேங்களா, சேஃப்டி ரொம்ப முக்கியம். புக்கில் ஹைவேல புலியும் சிங்கமும் வந்தாலும் கரெக்டாக ஓட்ட வேண்டிய இடத்துல நம்ம புலி சிங்கமாக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடித்து கொள்கிறேன். ரொம்ப நேரம் பேசி உங்களை பிளைட் ஆக்குறேன். பாய் பாய்.